அத்தியாயம் 2. எவ்ரிபடி ஹாஸ் அ சாப்டர், தே டோன்ட் ரீட் அவுட் லவுட். நான் ஒரு கனவு கண்டேன். வெகு வினோதமான கனவு அது. முதுகுத்தண்டில் குளிர்கம்பிகளை படரவிடும் கனவு. நிதர்சனத்திற்கு அப்பாற்பட்ட நிலை. அது நிதர்சனம் ஆகிடவே கூடாதென்று எவரும் அஞ்சும் நிலை. அதுவே இன்றைய நிலை. கரைகளை கடந்துவிட்ட கனவிடம் இருந்து தப்பி ஓடுகிறேன், வருவது ஆழிப்பேரலை என்று அறியாமல். விழிகளை விரித்தவனின் பார்வையில் பளீர் வானும் அதில் ஆங்காங்கே வெண்பஞ்சு மேகங்களுமாய் வெளிச்சத்தின் ராகத்திற்கேற்ப ஏய்ந்து கொண்டிருப்பது விழுந்தது. மேல் நோக்கி இருந்த பார்வையை அப்படியே சற்றே தாழ்த்தினான். கண்களை கூசச் செய்யும் வெளிர் நிறத்தில் மிளிரியபடி அவ்வானை முட்டி நிற்கும் கட்டிடம் கண்ணில் பட்டது. தலையை குனிந்து தான் இருக்கும் நிலையை கண்டான். அதல பாதாளத்தில் நின்றிருந்தான். ஆம், அதல பாதாளமேதான். கொஞ்சம் கொஞ்சமாய் தங்கத் திரவமாய் நெருப்பு அவன் நின்றிருந்த ஒற்றை பாறையையும் தன் தாகத்திற்கு பருகி கொண்டிருந்தது. மறுபடியும் அவன் விழிகள் இரண்டும் மேலே ஏறிட்டன. ஆகாயத்தில் அத்தனை பேரானந்தம். அங்கிருந்த மக்களின் சிரிப்பொலியின் எச்சத்தை காற்றின் அதிர்வலை அவன் காதுகளில் முணுமுணுத்து விட்டு செல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் அது யுட்டோப்பியா, அதாவது சொர்க்கபுரி என்று அவனை சீண்டி சென்றது. கால்களுக்கு கீழே வெப்பத்தின் சதவிகிதம் அதிகமாகிக் கொண்டே போனது. அவன் நினைத்தால் அந்த பளிர் கட்டடத்தை ஏற முயற்சி செய்யலாம். முடிந்தால் சொர்க்கபுரி, இயலாவிடில் இதே தங்க கிணற்றுக்கு தீனியாவான். இல்லை, கால்வரை எட்டிவிட்ட முடிவை கண்மூடி உள்ளிழுத்து கொள்ளலாம். ஒரு கணம்தான் யோசித்தான். ஒரே எட்டில் கட்டிடத்தின் கம்பிகளை பற்றி கொண்டவன் திரும்பி பாராமல் விடுவிடுவே ஏறத் தொடங்கினான். இடையில் பல தடங்கல்கள் வந்தன. கடுமையான வெயில் காலங்கள் அவன் தேகத்தை காந்தச் செய்தன. திடீரென மழை பொழிந்து அவனை பின்னுக்கு இழுத்தன. அவன் காயங்களை கண்டு படுத்திய பல பறவைகளையெல்லாம் கடந்து இதோ இதோ இன்னும் சில அடிகளில் அவன் கண்ட சொர்க்கபுரி. இதோ இதோ இன்னும் சில எட்டுகளில் அவன் எட்டி விடுவான். இன்னும் 3 எட்டுக்கள், இன்னும் 2 எட்டுக்கள், இன்னும் சட்டென அவனை பின்னிருந்து ஏதோ கீழ் நோக்கி இழுத்தது. அதன் அழுத்தம் தாழாது அவன் தலையை திருப்பி பார்க்க முயற்சி செய்கிறான். அதே நொடியில் அவன் கீழே இழுத்து வீசப்பட்டான். அவன் உடல் அவன் மீண்டு வந்த பாதாளத்தை நோக்கி பறக்கிறது. அவன் பார்வை சொர்க்கபுரியையே வெறிக்கிறது. கதற நினைப்பவனுக்கு தொண்டையில் இறுக்கம். காற்றில் மிதக்கும் கைகளை அகல நீட்டி விழிகளை மூடிக்கொள்கிறான். எழுந்திரு அவிரா என்னும் சில்லென்ற குரல் காற்றில் மிதந்து அவன் செவி வழி கனவினுள் நுழைகிறது. சட்டென படுக்கையில் எழுந்தமர்ந்தவனுக்கு மேல் மூச்சும் கீழ்மூச்சுமாய் வாங்கியது. குரல் வந்த திசையை கணிக்க முயற்சி செய்தான். தூக்கத்தில் கிடந்து விழித்தவனின் புலன்கள் இன்னும் சோம்பலாய் கிடந்தது. சட்டென பார்வை பால்கனி ஜன்னல் கதவுகளிடமிருந்து கவனமாகிறது. அவன் எப்படி இறுக பூட்டினானோ அப்படியே இருந்தது. ஆனால் அவிரனின் மனம் 1000 தனம் அடித்துச் சொல்லியது அக்குரல் கனவில்லையென. இது முதல் முறை அல்லவே. அவனால் நிச்சயமாய் உணர முடிந்தது. அவ்விடத்தில் அவனை தவிர்த்து வேறு யாரோ இருந்தனர். அவனால் இன்னொரு உயிரின் அலைகளை உணர முடிந்தது. தன் மீது விழுந்த பார்வையின் வெப்பத்தால் உள்ளெழுந்த குளிர் பரவலை 100% உணர்ந்தான். அடிக்கடி இந்த அரியா பார்வையின் ஊசி குத்தலை உணர்ந்திருக்கிறான். சட்டென எழுந்து சென்று பால்கனியை திறந்து பார்த்தான். திறந்ததும் காற்றில் ஆடத் தொடங்கிய திரைச்சீலை தீண்டியதே தவிர அங்கு வேறெவரும் வந்து சென்ற தடம் கூட இருக்கவில்லை. தெருவிளக்கின் ஒளியில் குளிர்த்தெறிந்த பால்கனியும் முக்கையும் இன்னொரு முறை சந்தேகமாய் பார்த்தவன் கதவை இறுக அடைத்துவிட்டு ஜன்னலையும் ஒரு முறை சரிபார்த்துவிட்டு வந்து படுக்கையில் அமர்ந்தான். ச்சே என்று தலையை உலுக்கி எண்ணங்களை பின்னுக்கு தள்ளி ஆழ மூச்சு இழுத்து தன்னிலை திரும்பியவன் மணி பார்த்தான். அது அதிகாலை 4 என்றது. படுக்கையில் சரிந்தவனுக்கு மறுபடியும் விழிப்பு தட்டிய போது மணி 6 கடந்திருக்க அவசரமாய் அதே அறையில் இருந்த குளியறையை நோக்கி ஓடினான் அவிரன். அவசரகதியில் குளித்தவன் அதே அவசரம் குறையாதவனாய் சமையலறை நோக்கி வர ஒரு கணம் அவன் இதயம் குட்டி ஜம்ப் ஒன்றுடன் பழைய நிலை சென்றது. அங்கு சாப்பாட்டு மேஜையில் கால்களை தூக்கி வைத்து கொண்டு நாற்காலி பிடியில் கழுத்தை நிறுத்தி முகத்தை ஏதோ ஒரு புத்தகத்தால் மூடியபடி அமர்ந்திருந்தவனை கண்டு இவன் காலடி சத்தத்தை கவனித்திருக்க வேண்டும். சரியா இவன் நின்றதும் காலை வணக்கங்கள் பேப் என்ற அத்தனை பற்களும் தெரிய கைகளை அகல விரித்து அதிபிரகாசமாய் புன்னகைத்தான் வி என்னும் வியன். எல்லாம் சில நொடிகளே. அவனை கண்டும் காணாதது போல் சுற்றி கொண்டு சென்று அடுப்பில் காப்பிக்கு தண்ணீரை வைத்தான் அவிரன். அதை எதிர்பார்த்திருந்தவனைப் போல அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டவன் அவனுக்கு நேர் பின்னால் முதுகை காட்டிக்கொண்டு காப்பி கோப்பைகளை துடைத்து கொண்டிருந்தவனின் தோளில் தனது தாடையை வைத்தபடி பார்த்து கொண்டிருக்க அவிரன் தன் தோளை லேசாய் உதறி அவன் தாடையை தள்ளிவிட்டான். அதில் முகத்தை தூக்கி வைத்தவனாய் போலி எரிச்சலுடன், என் பொண்டாட்டி கூட இவ்வளோ கோவப்பட மாட்டாடா
என்று விஎன் சொல்லவும் சட்டென அவிரனின் கூர்பார்வை விஎனிடம் சந்தேக ரேகைகளை படரவிட அதில் நம்பமாட்டாத திணறல் சிரிப்பு ஒன்றை வெளியிட்டவனோ, டே ஓ தெய்வமே, சொந்த வீட்டுக்கே கேமியோ கொடுத்துட்ருக்கேன், என்னமோ உனக்கு தெரியாமல் நான் ரகசியமாக கல்யாணம் பண்ணி மறைச்சி வச்சிருக்கிற மாதிரி பார்க்குற என்க மற்றவனின் பார்வை நீ செஞ்சாலும் செய்வ என்பது போல விழ வாய் மீது கை வைத்து பேச்சற்று நிற்பதாய் பாவனை செய்தான் விஎன். அவிரனும் விஎனும் பல வருடங்களாக ஒன்றாய் தங்கியிருக்கும் நெருங்கிய நண்பர்கள். அவிரன் ப்ரொஃபஸர், விஎன் வெளியுலகிற்கு வெட்டி ஆஃபீஸர், அதற்கடியில் டிடெக்டிவ் வி. அவன் வேலை காரணமாக சொந்த வீட்டிற்கே எப்பொழுதாவது ராக் கொள்ளையனைப் போல வந்து போய் கொண்டிருக்கிறான். அவனும் அந்த வீட்டில்தான் இருக்கிறான் என்று அவனாய் போய் சொன்னால் ஒழிய வெகு சிலரை தவிர யாருக்கும் தெரியாது. இத்தனை வருடங்களில் அவிரனுக்கு அது சராசரி ஆகிவிட்டிருந்தது. சரி சரி, அடுத்த வாட்டி தகவல் சொல்ல ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ இழுக்கும்னு எதிர்பார்க்கல என்று சமரசம் பேசினான் விஎன். எங்கே இருந்த என்று அவிரனின் சாதாரண குரலில் இடவலமாய் அது கான்ஃபிடென்ஷியல் என்று தலையாட்டிய விஎனின் வழக்கை பேண்ட் பாக்கெட்டிலிருந்து எதையோ உருவியது. மெல்ல ஒரே மாதிரியான அழகான பீடட் பிரேஸ்லெட்டுகள் 2 வெளிவந்தன. வாய் கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லுது, பிரேஸ்லெட் கோவான்னு கத்துதே என்று கேலியாய் கேட்டவனுக்கு, நான் தான் கான்ஃபிடென்ஷியல் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், நீ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொன்னேனா என்று அதே குரலில் பேசியவன் சட்டென ஒரு காலில் முழந்தால் இட்டு அவிரன் முன் ஒரு பிரேஸ்லெட்டை நீட்டியபடி, அவி மேரி மீ என்றான் நாடக பாணியில். அவிரன் சிறிதும் யோசியாமல், உன்னெல்லாம் மனுஷன் கட்டுவானாடா என்று விட்டு இது எப்பொழுதும் நடப்பதுதான் என்பதைப் போல திரும்பி கொதித்து கொண்டிருந்த வெந்நீரை கவனிக்கவும், அதனால தான் உன்கிட்ட கேட்டேன், வேண்டாம்னா போ, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்று விட அவிரனோ, இப்போ புரியுதா நீ ஏன் சிங்கிளாக இருக்கேன்னு என்றான் விடாமல். உன்னை கூட வச்சுட்டு எப்படி வேப் கமிட் ஆக முடியும், பேச வர பொண்ணுங்களெல்லாம் வாத்தி பார்வை பார்த்தே விரட்டிடுவ. ஒரு ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர்னு நீ தானடா சொன்ன என்கவும் பட்டனை எழுந்த விஎன் கைகள் 2ஐயும் அவிரனுக்கு இருபுறமும் வைத்து அவனையே மேலும் கீழுமாய் அளவெடுத்தான். அந்த திடீர் அதிரலில் அவிரன், வெந்நீரை கொட்டியிருப்பேன் என்று திட்டத் தொடங்க, ஷ் என்று தன் இதழில் ஒற்றை விரலை வைத்து அமைதி காக்கும்படி சொன்னவன் சில கணங்களுக்கு பிறகு, சாரி பேப், ஏதோ போதையில் உளறிட்டேன் என்று சிரிக்காமல் சொல்ல கையில் இருந்த வெந்நீர் பாத்திரத்தால் மற்றவனின் கையில் இடித்து நகர்த்திய அவிரன் வேலையில் கவனமாகிவிட விஎன், த கிரேட் விஎனை டேமேஜ் பண்ணிட்ட என்று போலி பெருமூச்சுடன் அவிரனின் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை கட்டிவிட்டு மறுபடியும் அதே நாற்காலியில் சென்று அமர்ந்தான். உண்மையிலேயே அவர்களது கல்லூரி காலங்களில் அவன் த கிரேட் விஎன் தான். அவிரனின் பெயர் பேராசிரியர்களின் வாயில் சில சமயம் அகப்படும் என்றால் விஎனின் பெயர் மாணவர்களிடையே பிரசித்தி பெற்றது. அவிரன் படிப்பில் கெட்டி. விஎனின் புத்தி கூர்மை அவனது மதிப்பெண்களை தாண்டியது. அவன் மாணவர்களிடையே பிரபல்யமானவன். அவிரன் அளந்து பேசும் ரகமெனில் விஎன் அவிரனுக்கும் சேர்த்து ஊரை வாங்கும் ரகம். அவிரன் காப்பியை கலக்கி கொண்டிருக்க திடீரென விஎன் பேப் என்றான், ஒரு கையை அவன் புறம் நீட்டி அசையாது நிற்கும்படி. அவன் உடல் மொழி அவன் எதையோ கவனித்து கேட்க முயற்சி செய்கிறான் என்று சொல்ல என்னவென்று தெரியாவிட்டாலும் அமைதி காத்தான் அவிரன். மெல்ல எழுந்து கொண்ட விஎன் கதவிடம் நகர்ந்தான். அவனை தொடர்ந்து அவிரனும். சரியாய் விஎன் கதவில் கை வைக்கவும் வெளியில் ஆ என்ற அலறல் சத்தம் கேட்கவும் சரியாயிருக்க படாரென கதவை திறந்தவன் முதல் தளத்தில் இருந்து குதித்து வெளியில் ஓட அவனை பின்தொடர்ந்த அவிரனின் பார்வையில் அக்காட்சி விழுந்தது. நடுத்தர வயது பெண்மணி ஒருவரின் வாயை ஒரு கையால் மூடியபடி மறு கையால் கழுத்துச் சங்கிலியை இழுத்து கொண்டிருந்த ஒருவனும் அவன் அருகே பைக்கில் கையில் கத்தியுடன் தயார் நிலையில் அமர்ந்திருந்தான் இன்னொருவனும். கதவு படாரென திறக்கப்பட்ட சத்தத்தில் அவர்களது கவனம் இவர்களிடமிருந்து திரும்பியது. பைக்கில் இருந்தவன் விஎன் தங்களை நோக்கி ஓடி வருவதைக் கண்டு வண்டியை கிளப்ப அப்பெண்மணியோ மற்றவனின் கரத்தை இறுக பிடித்திருந்தார். உடன் வந்தவனை விட்டுவிட்டு அந்த பைக்காரன் வேகம் எடுத்தான். விஎன் பைக்காரனை துரத்த ஒரு கணம் கண்ட காட்சியில் நின்றுவிட்ட அவிரன் மறுகணமே அப்பெண்மணியை தாங்கிக் கொண்டிருந்தவனிடம் விரைய அவன் அவிரனின் கையை கிழித்துவிட்டு மறுபக்கமாய் ஓடிவிட்டான். அது ரெசிடென்ஷியல் ஏரியா. பெருசாய் சிசிடிவி கேமராக்கள் என்று எதுவும் இருக்கவில்லை. சற்றே அமைதியான தெருவும் கூட. நடந்த கலைபரத்தில் அதற்குள் சிலர் வீட்டினுள் இருந்து வெளியில் வரத் தொடங்கினர்.
அப்படியே தரையில் சரிந்து அமர்ந்து விட்ட பெண்மணியிடம் விரைந்தான் அவிரன். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே என்று அமர்ந்து அவர் புறம் குனிந்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் நடந்த போராட்டத்தில் அவர் கழுத்தில் ஏற்பட்டிருந்த காயத்தை. அது அவரது ரவிக்கை இரத்தக் கோடுகளால் நனைக்க தொடங்கியிருக்க அவர் சுய நினைவை இழந்து கொண்டிருந்தார். நொடியில் சுதாரித்தவன் மற்றவர்களின் உதவியோடு அவரை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிவிட்டு போலீசிற்கு அழைத்தான். அங்கு பைக்காரனை துரத்திச் சென்ற வியன் குறுக்கு வழியில் காம்பவுண்டை ஏறி குதித்து கொண்டிருந்தவன் ஒரு சாரி எமர்ஜென்சி என்று பதறி விலகிய அவ்விடத்து உரிமையாளரிடம் சொல்லியபடி பேரலல் ரோட்டிற்குள் நுழைந்தவனை சில நொடி வித்தியாசத்தில் கடந்து சென்றிருந்த பைக்காரனை கண்டுவிட்டு துரத்த எத்தனிக்க அதற்குள் பைக்காரனை மறித்தபடி மற்றொரு சைக்கிள் வந்து நின்றது. சைக்கிள் அவிரன். முட்டியில் உள்ளங்கைகளை ஊன்றி நின்று மூச்சு வாங்கி கொண்ட வியன், சீரியஸ்லி பேப், சைக்கிள் என்க அதற்கு அவி அங்கிருந்து, அதை ஓடியே வந்த நீ சொல்கிற என்ற பார்வை பார்த்தான். பைக்காரனை போலீசார் கூட்டிச் சென்று விட அவர்களிடம் பேசிவிட்டு நேராய் அவிரனை நோக்கி வந்தான் வியன். பேப், உனக்கு எதுவும் இல்லையே என்ற ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டே வந்தவனின் பார்வை பாதியிலேயே நின்றது. ரத்தம் அவி என்றவன் கையை திருப்பி பார்த்தவன் வேறெங்கும் பட்டிருக்கிறதா என்று அவனை அங்கும் இங்குமாய் திருப்பி பார்த்து உறுதி செய்து கொண்டான். பெருசா எதுவும் இல்லை வியா என்று வீட்டினுள் நுழைய போனவனை பிடித்து நிறுத்தியவனின் இறுகிய உருவத்தில் அவிரனால் எதையும் கண்டுகொள்ள இயலவில்லை. வா, ஹாஸ்பிட்டல் போவோம் என்றான். அதெல்லாம் வேணாம் வியா என்று விலகியவனின் பிடியை பிடித்து நிறுத்திய வியனின் பிடியில் அத்தனை அழுத்தம் இருந்தது. வா. அவிரன், கையை எடு, வலிக்குது, வீட்டை லாக் பண்ணிட்டு வரேன் என்றதும் சட்டன வியன் பிடி தளர்ந்தது. முகத்தில் இருந்த இறுக்கமும் விலகிவிட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பாட்டியிடம் திரும்பி, ஸ்வீட் ஹார்ட், எனக்காக வீட்டை பூட்டிடுவீங்களா என்று விரிய புன்னகைத்தான். அவரும் அதே சிரிப்பை பிரதிபலிக்கவும் அப்படியே அவிரனை அருகில் இருந்த கிளினிக்கிற்கு தள்ளி சென்றான். காயம் ஆழமாய் இல்லாததால் தையல் எதுவும் தேவை இருக்கவில்லை. அவனை திருப்பி வந்து வீட்டில் விட்டவன் உடனே வெளியில் கிளம்பிவிட்டான். பல மணி நேரங்கள் கடந்தும் வரவே இல்லை. அன்று கல்லூரிக்கு விடுப்பு எடுத்துக்கொண்ட அவிரன் வாரம் இருமுறையென மாலையில் எடுக்கும் டியூஷனுக்கு கிளம்பிவிட்டான். வகுப்புகள் முடிந்து அடுத்த நாளைக்கு தேவையான காய்கறிகளையும் தீர்ந்து போயிருந்த இன்ஸ்டன்ட் உணவு வகைகளையும் வாங்கி கொண்டு பொறுமையாய் அவன் வீடு திரும்பும் பொழுது வானம் இருளுடன் பிணைந்து விட்டிருந்தது. அவன் வீடு இருக்கும் தெரு மட்டுமின்றி அந்த பகுதியே சற்று ஆட்கள் நடமாட்டம் குறைவானதுதான். இல்லை என்றே சொல்லிவிடலாம். இரு புறங்களும் மரங்கள் அடர்ந்து வானுக்கும் இன்னும் இருளும் குளுமையும் சேர்த்தது. தெருவிளக்கின் வெளிச்சத்தில் மஞ்சள் குளித்திருந்த தெருவில் அந்த இரவு நேரத்தில் தனியாய் நடக்கையில் அத்தனை குளுமையாய் இருந்தது. அது அவனை மீண்டும் அந்த ஊசி பார்வை உறுத்தும் வரை. யாரோ தன்னை பின்தொடர்வது போலிருக்க சற்றென நின்றவன் திரும்பி பார்த்தான். அவனை தவிர்த்து அங்கு வேறு எவரும் இருக்கவில்லை. பார்வையை சுற்றிலும் சுழல விட்டவன் திரும்பி நடந்தான். அவன் நடையில் வேகம் கூடியிருந்தது. வீடு இருக்கும் தெருவில் திரும்பியவனின் தோளில் திடீரென ஒரு கை விழ பதறி திரும்பினால் பெரிய சிரிப்பொன்றுடன் பியன் நின்றிருந்தான். ஹே பேப் என்று சிறு ஆசுவாச மூச்சுடன் திரும்பி நடந்தவனுக்கு மறுபடியும் அதே உணர்வு. சட்டென நின்றவன் திரும்பி மறுபடியும் பார்த்தான். யாரும் இல்லை. இவனையே கவனித்து கொண்டிருந்த வியனின் நெற்றி சந்தேகத்தில் சுருங்கின. என்ன ஆச்சு அவி, ஏதாவது பிரச்சனையா என்றான். இல்லை, யாரோ அங்கே இருந்தா மாதிரி இருந்துச்சு என்று இருளடர்ந்த திருப்பத்தை சுட்டி காட்டியவன், நீ வா என்று திரும்பி வீட்டை நோக்கி நடக்க வியன், இரு ஒரு நிமிஷம் என்று விட்டு அந்த தெரு முனை வரை சென்று பார்த்து விட்டு வந்தான். யாரும் இல்லையே அவி என்று சிந்தனையாய் சொல்லியவனிடம், ஏதாவது பூனையாக இருக்கும் என்று முடித்துவிட்ட அவிரன் அதற்கு மேல் அதை பற்றி பேசவில்லை. அவிரன், எங்கே போன? வியன், சின்ன வேலை இருந்தது. அவிரன், ஓ. வியன், பேப், நாளைக்கு என்ன பிளான், லீவு தானே? அவிரன், லைப்ரரி போகணும் என்றதும் அவன் கழுத்தில் கை போட்டு தன் புறமாய் இழுத்தவன், லைப்ரரிக்காக 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது நீயா தான் இருப்ப என்று சொல்ல அவிரன் முழங்கையால் மற்றவனின் இடையே இடித்து தள்ளிவிட அரை நொடி நின்று இவனையே பார்த்தவன் மறுகணமே இவனை பின்னிருந்து அணைப்பது போல் கழுத்தோடு சேர்த்து இறுகி தழுவிக்கொள்வதும் அதற்கு இவன் தள்ளிவிடுவதுமாய் மெல்லிய சிரிப்பு சத்தத்துடனே வீட்டை நோக்கி நடந்தனர் இருவரும். அதிகாலை எழுந்து தனது வழமையான ஜாகிங்கிற்கு கிளம்பி வெளியில் வந்த அவிரனின் கவனம் கவுச்சில் அப்படியே சரிந்து உறங்கியிருந்த வியனிடம் சென்றது. அவனது உடையும் அரைகுறையாய் கழட்டப்பட்டிருந்த சாக்ஸும் வாசலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடந்த அவனது ஷூவும் அவன் இரவு மறுபடியும் வெளியில் சென்றுவிட்டு வந்திருப்பதை உரைத்தது.
அந்த குளிரிலும் ஏதோ கடலோரம் சன்பாத் எடுப்பது போல படுத்திருந்தவனை கண்டவன் அவன் அறையிலிருந்து ஒரு கம்ஃபர்டரை எடுத்து வந்து போர்த்தி விட்டு கிளம்பினான். திரும்பி வந்தபொழுது கவுச்சில் கம்ஃபர்டர் மட்டுமே கிடந்தது. சாப்பாட்டு மேசையில் இருந்த உணவு வாசம் இழுத்தது. அருகில் சென்றான். அதனுடனே இருந்த ஸ்டிக்கி நோட்டில், ஃபூடீஸ்க்கு நேரமாச்சு, அதை சாப்பிட்டுட்டு லைப்ரரி கிளம்பு, லவ் யூ பேப் என்றது வியனின் கோழிக்கிருக்கள் கையெழுத்து. அவன் பகுதி நேரமாய் ஃபூடீஸ் எனும் கஃபே ஒன்றில் பாரிஸ்டாவாக வேலை செய்தான். ஸ்டிக்கி நோட்டை மடித்து ஓரமாய் வைத்த அபிரன் காலை உணவை முடித்து கொண்டு லைப்ரரி கிளம்பினான். அவன் 2 மணி நேரம் பயணிப்பது இதோ இந்த பிரம்மாண்டமான புத்தக உலகினுள் முழுகத்தான். அந்த பழமை வாய்ந்த நூலகத்தின் அமைப்பு அப்படி. காகித வாசம் அவனை விழுங்கி கொண்டது. எத்தனை மணி நேரங்களை இந்த ரேக்குகளுக்கு இடையே கழித்தானோ தெரியவில்லை. ஆனால் அவன் ஆழ்நிலை மயக்கத்தை கலைப்பது போல் யாரோ அவனுக்கு மறுபுறம் இருந்த பகுதியில் பெரிய சைஸ் ஹார்ட் கவர் புத்தகம் ஒன்றை தவறவிட்டனர். ஒரு நொடி கவனம் சிதறினாலும் திரும்பி புத்தகத்தினுள் புக இருந்தவனின் கவனத்தில் விழுந்தது அந்த காட்சி. அந்த புத்தகங்களுக்கு இடையே தெரிந்த ஒரு பெண். அரைகுறையாய் தெரிந்ததில் யார் என்று அவனால் முகம் பார்க்க இயலவில்லை. ஆனால் அவனது கவனம் ஈர்த்தது அவளது உடல் மொழி. ஒருவித பதட்டத்தில் கீழே விழுந்த புக்கின் அருகே மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். இவனது உள்ளுணர்வு இவனை உந்தி தள்ளியது. மிருதுவான காலடி சத்தத்துடன் அவள் இருக்கும் பகுதியில் நுழைந்தவன் மறுபுறம் திரும்பி இருப்பவளிடம் மெல்லிய கரிசன குரலில், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்றான். அவன் குரல் கேட்டு சட்டென திரும்பியவள் உடலெங்கும் மெல்லிய உதறல். விழி முழுவதும் பயம் சூழ்ந்திருக்க வெறித்தவளின் பார்வை அவனுள் எதையோ அசைத்தது. அவளது முகத்தையே அப்பொழுதுதான் கூர்ந்து கவனித்தான். அவளும் அப்பொழுதுதான் கிரகித்தாள். மிளிரா? அபிரன்? எங்கோ? மிதுனா மூச்சுக்காற்றுக்கு திணறிக் கொண்டிருந்தாள். அவள் கழுத்தில் இருந்த கையின் இறுக்கம் நொடிக்கு நொடி கூடிக்கொண்டே போனதே தவிர இலகவே இல்லை. இன்னும் சிறு கணங்களில் அவளது கழுத்து எலும்புகள் நொறுங்கப் போகிறது என்பதை உணர்ந்தாள். வழமை போல் வீடு திரும்பி கொண்டிருந்தவளை சட்டென ஒரு உருவம் இருளடர்ந்த பகுதிக்குள் இழுத்து கொண்டிருந்தது. இதுவரை ஒரு வார்த்தை பேசியிருக்கவில்லை. அவளது கழுத்தோடு சேர்த்து சில இன்ச் உயரம் தூக்கி நெரித்து கொண்டிருந்த உருவத்தின் அதீத மூச்சுக்காற்றின் சத்தம் மட்டுமே அவ்விரளையும் கிழித்து கொண்டு இவள் செவியில் விழுந்தது. கருப்பு ஹூடி, கருப்பு தொப்பி, மாஸ்க் என எல்லாமே கருப்பில் மறைத்திருக்க அவ்விருளோடு இருளாய் கலந்து நின்ற உருவத்தை யாரென இவள் அடையாளம் காண்பாள்? இவள் எவ்வளவு திணறியும் முடியாமல் போக மிதுனா உள்ளங்கை நுனியில் பிடித்து வைத்திருந்த வாழும் ஆசையை விட்டுவிட்டாள். இவளது போராட்டம் மெல்ல மெல்ல குறைந்தது. என்ன நினைத்திருந்ததோ அந்த உருவம் சட்டென தன் பிடியை விலக்கிவிட தொப்பென சுவரில் சாய்ந்து தரையில் அவளது சக்தியற்ற கால்கள் பதிந்தது. இவள் உடல் மெல்லச் சரிய அதை தடுப்பது போல் இவளது இரு புறங்களிலும் தன் கைகளை வைத்து அணை கட்டியபடி இவளது செவிக்கு வெகு அருகே குனிந்த உருவத்தின் உணர்வுகளற்ற சில்லென்ற குரல் இவள் முதுகுத்தண்டில் மின்னலை பாய்ச்சியது. அவிரா இஸ் மைன் அண்ட் மைன் அலோன்.